Hello friends, welcome to Sudar Vlogs and Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம டெரஸ் கார்டன்ல உள்ள வர்க் என்னென்ன வர்க் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம டெரஸ் கார்டன் செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆள் வச்சு பண்ணாலும் சரி நம்மளே பண்ணாலும் சரி சோ ஒரு தடவை செட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா முடியற வர்க் கிடையாது. தொடர்ச்சியா அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 மணி நேரமாவது நம்ம கண்டிப்பா டெரஸ் கார்டன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ அந்த டெரஸ் கார்டன்ல என்னென்ன வர்க்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். கார்டன் செட் பண்ணதுக்கு அப்புறமா வாரத்துக்கு ஒரு 2 செடிகள் அல்லது மாசத்துக்கு ஒரு 8 செடிகள் 8 செடிகள்ங்கற மாதிரி நம்ம கணக்கு பண்ணி மொத்தமா வாங்கி கூட செய்யலாம். சோ குறைஞ்சபட்சமா வாரத்துக்கு 2 செடிகளாவது நம்ம பிளான் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை நம்ம காய்கறி செடிகளும் சேர்ந்து நம்ம டெரஸ் கார்டன்ல வச்சிருந்தோம் அப்படினா 15ல இருந்து ஒரு 30-40 செடிகள் வரைக்கும் கூட மாசம் வைப்பாங்க. ஏனா ஒவ்வொரு காய் செடிகள் காய்ப்பு முடிஞ்சிரும். அதனால வேற காய் மாத்தி பயிரிட்டுட்டே இருப்பாங்க. இது ஒவ்வொருத்தரோட தேவைகளை பொறுத்து இட வசதி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அவங்க நேரம் எவ்வளவு நேரம் இதல கழிக்கறாங்கங்கறத பொறுத்து இது மாறுபடும். இப்போ நம்ம ஒரு சில செடிகள் வாங்கி இருக்கோம். அத முதல்ல பிளான்டிங் பண்ணிக்கலாம். சோ நான் ஏற்கனவே இருக்கிற மண் கலவை நான் வெயில்ல காய வச்சு 2 நாள் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துர்க்கறேன். அதோடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு 10 இன்ச் பாட் இருக்கும். அந்த பாட்ல நான் ஒரு அந்த 3/4 பாட் அளவுக்கு கோகோ பீட் எடுத்து mix பண்ணிக்கிறேன். இது ஏற்கனவே நான் செடிகளுக்கு வைக்க யூஸ் பண்ண மண்ணு தான். அதனால நான் 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துருந்தேன். கூடவே அதே 10 இன்ச் பாட்ல நான் அந்த 3/4 இது அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டேன். சோ ஏற்கனவே இருக்கிற நம்ம மண் நம்ம பயிரிட்டு இருக்க மண்ணிலே செடிகள் வைத்திருந்த மண்ணிலே நம்ம போடுறதா இருந்தாலுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு தடவை வெர்மி கம்போஸ்டும் கொஞ்சமா கோகோ பீட்டும் கலந்து செஞ்சா அந்த மண் நல்லா வளமான மண்ணா இருக்கும். சோ இதை இந்த 3 பொருட்களையும் நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வேப்பம் புண்ணாக்கும் கூடவே நம்ம உயிர் உரம் இருந்துச்சுன்னா அதுவும் கூட நம்ம கலந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மண் கலவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மண்ணு கோகோ பீட் வேப்பம் புண்ணாக்கு கூடவே நல்லா வெர்மி கம்போஸ்ட் சேர்த்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம உயிர் உரம் இன்னைக்கு நான் சேர்த்துக்கல. ஒருவேளை உயிர் உரம் சேர்த்துக்கிறதா இருந்தா இந்த மண் கலவையை நீங்க உடனே செடிகள் வைக்க யூஸ் பண்ண முடியாது. உயிர் உரம் சேர்த்துக்கிறதா இருந்தா நம்ம சூடோமோனாஸ் அசோஸ்பெரிலம் இந்த மாதிரி உயிர் உரம் சேர்த்துக்கிறதா இருந்தா ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல செடிகளை வைக்கலாம். சோ உயிர் உரம் சேர்த்துக்கிறவங்க மண் கலவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு மூட்டையில கட்டி வச்சிருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பாட்லயே வச்சுட்டு ஒரு நிழற்பாங்கான பகுதியில வச்சுட்டு லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அதுல செடிகளை வச்சீங்கன்னா உங்களுக்கு செடிகள் நல்லா ஆரோக்கியமான செடிகளா வளரும். நான் இன்னைக்கு உயிர் உரம் சேர்த்துக்கல. அதனால நான் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் தான் சேர்த்திருந்தேன். வெர்மி கம்போஸ்டும் வேப்ப புண்ணாக்கு மட்டும் சேர்த்துனதுனால அப்படியே வச்சுட்டேன். இப்போ மண் கலவை ரெடி பண்ண மண் கலவையை நம்ம பாட்டில் சேர்த்து அதில் நம்ம வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா மேலே இப்போ அடுத்து வெயில் காலம் இல்லையா, அதனால கொஞ்சமாக நான் கோகோ பீட் லைட்டாக ஒரு லேயர் நான் சேர்த்துருக்கிறேன். இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு செடிக்கு தண்ணி ஊற்றலை, தண்ணி இல்லாமல் ஒரு சில நேரம் வறண்டு இருக்கிற நாட்கள்லையும் இந்த கோகோ பீட் இருக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக ஒரு லேயர் மட்டும் கோகோ பீட் கலந்து நான் செடிகள் எல்லாத்தையும் ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். பொதுவாக மாடியில் செடிகள் வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோகோ பீட் யூஸ் பண்ணுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா பில்டிங்கில் நிறைய வெயிட்டு ஏறாமல் இருக்கும். நம்ம மண்ணாவே ஃபுல்லாக வைக்கும் போது பார்த்திங்கன்னா பில்டிங் வெயிட் அதிகமாகும். அதனால் மாடி தோட்டத்துக்கு வைக்கும்போது இந்த மாதிரி கோகோ பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக வச்ச செடிகள்லாம் வச்சாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வச்சுருக்க செடிகள் இருக்கும் இல்லையா, அதில் கண்டிப்பாக நம்ம களை செடிகள் எப்படி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை களை செடிகள் எடுக்கிறது நல்லது. நான் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த களைச்செடிகள் நான் எடுத்துருவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு பக்கத்தில் நிறையா களைச்செடிகள் இருக்கும். அது மாதிரி செடிகளோட இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகி கீழே விழும் இல்லையா, இந்த மாதிரி காய்ந்த இலைகளும் அந்த தொட்டிலேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து போட்டுறது நல்லது. ஏன்னா இந்த காய்ந்த இலைகள் மக்குறது தான். ஆனால் நம்ம மக்கின குப்பையை தான் போடணுமே தவிர அதை மக்குறதுக்கு முன்னாடியே நம்ம செடிகளில் இருந்தால் அது நல்லதில்லை. அதனால் இந்த மாதிரி காய்ந்த இலைகள் இருந்திருந்தாலும் அதையும் செடிகளில் இருந்து எடுத்துடுங்க. அது மாதிரி மண்ணில் நம்ம தொழு உரம் யூஸ் பண்ணுறதுனால பொதுவாக மண்ணுனாலே புற்கள் வளரும். நம்ம தொழு உரம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன புற்கள் பார்த்திங்கன்னா வளரும். நீங்கள் ஒரு வாரம் கண்டுக்கிடாமல் விட்டாலே பார்த்திங்கன்னா நிறைய அது வளர்ந்துடும். அதனால் புற்கள் இந்த காய்ந்த இலைகள் இதெல்லாம் இருக்கிறத வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். பொதுவாக டெரஸ் கார்டன் காட்டுறவங்க எல்லாருமே அந்த டெரஸ் கார்டனை காட்டுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் நிறைய உழைப்புகள் இருக்கும். உழைப்பு இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்கிறதில்ல. வாரம் குறைஞ்சபட்சமாக ஒரு 2 மணி நேரமாவது நம்ம டெரஸ் கார்டனில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
நம்ம டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறது மட்டும் கிடையாது, அது போக இந்த மாதிரி வேலைகள்லாம் அதை க்ளீன் பண்ணுறது, செடிகளில் உள்ள களை செடிகளை நீக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு வேலைகள் வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 2 மணி நேரமாகவும் ஆகும். குரோட்டன் செடி வச்சுருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். கார்டனை க்ளீன் பண்ணுறது, அதில் உள்ள இலைகள்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி காய்கறி செடிகள் விற்கிறவங்களுக்கு இதை விட அதிகமாகவே வேலை இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செடிகளில் உள்ள களை செடிகளெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா செடிகளுக்கு நான் வந்து உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வெர்மி கம்போஸ்ட்டு 15 நாளுக்கு ஒரு முறை வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், 15 நாளைக்கு ஒரு தடவை தானே கொடுக்குறோம், அப்போ வேலை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நான் வந்து அல்டர்னேட்டிவ் வீக்ஸாக எடுத்துப்பேன். இந்த வாரம் வந்து நான் வெர்மி கம்போஸ்ட் உரம் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன், அதுக்கு அடுத்த வாரம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து நான் வந்து செடிகளுக்கு வந்து வாரம் ஒரு முறை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து களை செடிகள் நீக்கினதுக்கப்புறமா பின்னாடியே உரம் கொடுத்ததுக்கப்புறம் டெரஸ் கார்டனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி செடிகளுக்கு எப்பப்பெல்லாம் உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே வந்து ரோஸ் பிளான்ட்டுக்காக போட்டிருந்தேன். அதே வந்து நம்ம மற்ற செடிகளுக்கும் ஃபாலோ பண்ணலாம். அந்த வீடியோ வேணால் நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் செடிகளுக்கு என்னென்ன மாதிரிலாம் உரம் கொடுக்கலாம், அது எப்பப்போ கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ உரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் பார்த்தா தெரியும் இவ்வளோ வேலைகள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம களை செடிகள் நீக்கிறது எல்லாமே குப்பையாக தான் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ தான் பொதுவாக வந்து எல்லாருமே டெரஸ் கார்டன் காட்டுறவங்க எல்லாருமே காட்டுவாங்க. ஆனால் அந்த டெரஸ் கார்டனுக்கு பின்னாடி கண்டிப்பாக அவங்களோட உழைப்பு வந்து நிறையாவே இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்செடிகள் பயிரிடுறவங்க மாதம் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 காய் வந்து அந்த சனி ஞாயிறாவது கண்டிப்பாக பிளான் பண்ணி நம்ம வந்து காய்கள் வந்து பயிரிடணும். நான் இன்றைக்கி வந்து கீரை பயிரிடுறதுக்கு காட்டியிருக்கேன். இந்த கீரை பேக் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா வந்து இதில் வந்து நான் உயிர் உரங்கள் வந்து கலந்துருக்கேன். அசோஸ்பைரிலம் பாஸ்போ பாக்டீரியாலாம் கலந்ததுனால ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இந்த மண்ணில் வந்து லைட்டாக நான் கீரை செடிக்காக லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த கீரை பேக்கில் வந்து லைன் மார்க் பண்ணிக்கிறேன். கீரை பேக் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து பொதுவாக 1க்கு 1 பேகு 12க்கு 12 12க்கு 15 இந்த மாதிரி பேக்கெல்லாம் விட இந்த மாதிரி கீரை பேக் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே வசதியாக இருக்குது. ஏன்னா கீரை செடிகள் வந்து அதிகமாக வேர் வந்து விட போகிறதுல நம்ம இலையாக இருக்கும் போது சாப்பிட்ருவோம். அது மாதிரி கீரை செடி வளர்க்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து ஒரு 40 நாளில் வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். நம்ம மற்ற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற காய் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் வரும். நம்ம வந்து அதை கவனிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த கீரை செடிகள் பார்த்திங்கன்னா வளர்கிறது ரொம்பவே சுலபமானது. நம்ம வந்து விதை போட்டு 40 நாள் பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 நாள்லேயே வந்து நம்ம ஈஸியாக நம்ம அறுவடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த பூச்சி தாக்கம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இலையாக இருக்கும் போதே அதை எடுத்துடுறோம் இல்லையா, அதனால் நமக்கு வந்து இந்த இதில் வந்து பூச்சி தாக்கம் வந்து கம்மி. அது மாதிரி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் காலம், அதனால் கீரை செடிகள் போடுறது பார்த்திங்கன்னா நல்லா வளரும். ஸோ இப்போ வந்து லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து முளைக்கீரை வந்து நான் போட போகிறேன். ஸோ ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா முளைக்கீரை வந்து 10லேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்கும். 20 ரூபா பாக்கெட்டில் கொஞ்சம் விதைகள் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியாக கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இந்த விதைகளை வந்து இந்த நம்ம லைன் கோடு போட்டுக்கிட்டோம் இல்லையா அந்த கீரை பேக்கில், அந்த போட்டு விட்டதுலேயே வந்து அது அப்படியே நான் வந்து மேலே தூவிட்டுக்கிறேன். ஸோ இந்த பாக்கெட்டில் உள்ள விதைகளில் நான் ஒரு பாதி விதைகள் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து ட்ரை பண்ணுற செடிகளில் வந்து கீரை, புதினா, முள்ளங்கி, வெண்டை இந்த 4ம் பார்த்திங்கன்னா கார்டன் ஒர்க்கை பற்றி தெரியாதவங்க ரொம்ப ஆசைப்படுறவங்க இருந்தீங்கன்னா ஸோ இந்த 4 செடிகளும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 வந்து ரொம்பவே ஈஸி. அது மாதிரி இதில் வந்து சீக்கிரமாக நீங்கள் அறுவடையும் எடுக்கலாம். முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா 40 நாளில் உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும். வெண்டை செடியும் பார்த்திங்கன்னா 40லேருந்து 45 நாளில் உங்களுக்கு காய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கீரையும் 40 நாளில் வந்துடும். புதினாலாம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர்ற புதினாலேயே நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கிறத மட்டும் வச்சாலே போதும். ஸோ இப்போ நான் இந்த பாக்கெட்டில் பாதி பாக்கெட் அளவுக்கு போட்டிருக்கேன். மீதி பாக்கெட்டை நான் அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ விதைகள் போட்டதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக நம்ம விரலால் மூடி விட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் வெர்மி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மண் ஏதாவது வச்சு கலந்துருப்போம் இல்லையா, தொழு உரம் கலந்த இந்த மண் இருந்தால் கூட அதை வச்சு அப்படியே மூடிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கையாலவே அப்படியே லைட்டாக இந்த மண்ணை வந்து மூடி விட்டுக்கிறேன்.
இது வந்து சிகப்பு கீரை நான் போட்டிருக்கிறது, சிகப்பு முளைக்கீரை நான் போட்டிருக்கேன் இப்போ இன்றைக்கி பயிரிட்டிருக்கிறது. ஸோ ஈஸியாக ட்ரை பண்ணுறதுல கீரை வந்து ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். முடியாதவங்க கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு கீரை பேக் மட்டும் பார்த்திங்கன்னா கீரை பேக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 ரூபா தான் வரும். கீரை பேக் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்னதாக இடம் இருந்தாலும் பால்கனியில் கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு செடிகள் வந்து வளருங்க. பசங்க வந்து அந்த இதை வளர்கிறத பார்க்க வந்து அவங்களுக்கும் வந்து ஆசைகள் வந்து வரும். அந்த செடிகள் வளர்கிறத பார்க்குறதுக்கே வந்து பசங்களாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. என் பசங்களாம் பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த விதையிலேருந்து வர்றதை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம. ஸோ இந்த இதில் வந்து இப்போ முளைக்கீரை போட்டாச்சு. இப்போ இன்னொரு கீரை பேக்கில் வந்து நான் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மண் கலவையும் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு 5 நாள் இருக்கும். இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண மண் தான். அதில் வந்து நான் உயிர் உரம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மண்ணை வந்து நான் கொஞ்சம் சமப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர் வந்து இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ண மண் இது. வேறு ஒரு செடி வந்து வச்சுருந்தேன். அந்த செடியோட காய்ப்பு முடிஞ்சதுனால அந்த மண்ணை எடுத்து நான் கூடவே கொஞ்சம் தொழு உரம்லாம் சேர்த்துட்டு உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு வாரம் இருக்கும் இதை வந்து ரெடி பண்ணி வச்சு இப்போ இந்த மண்ணை வந்து நல்லா சமப்படுத்திட்டு இதுலேயே வந்து இன்னொரு கீரை வகை போட போகிறேன். இதில் வந்து சிகப்பு தண்டு கீரை ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். வெயில் காலத்தில் கீரை வந்து கண்டிப்பாக ஈஸியாக வளர்ந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மண்ணை சமப்படுத்திட்டு அப்போ போட்டோ இல்லையோ அது மாதிரியே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து விதைகள் விதைக்க ஆரம்பிக்கலாம். பொதுவாக விதைகள் விதைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹோஸ் வச்சு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நம்ம பூவாளி இருக்கிறதுல ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். அதுலேயும் கீரை விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் கீரை விதைகள். அதனால் வந்து கையால் தெளித்து விடுறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வந்து ஹோஸ் பூவாளியால் ஸ்ப்ரே பண்ணால் கூட தண்ணி வந்து தெளித்து விட்டால் கூட அந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தெரிக்கும். அதனால் வந்து முளைப்பு திறன் வந்து கம்மியாயிடும். நமக்கு வந்து நிறைய விதைகள் வந்து முளைக்காமையே போயிடும். அதனால் கீரை விதை மட்டும் நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் அதில் வந்து பூவாளியும் கூட யூஸ் பண்ணாதீங்க. தண்ணியை வந்து லைட்டாக அப்படியே மேட்டாப்பில் அப்படியே தெளித்து மட்டும் விட்டுருங்க. இப்போ வந்து லைன் மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கேப் விட்டு நான் வந்து ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைன் மார்க் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம விதைகள் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து ஒரு பாதி பாக்கெட் அளவுக்கு தான் நான் விதைகள் போட ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து நான் வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா 20 ரூபா பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அதனால் விதைகள் நிறையா இருக்கிறதுனால இன்னொரு தடவைக்கு பிளான் பண்ணிக்கிட்டுருக்கேன். இன்னொரு தடவை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நான் போட போகிறது சிகப்பு தண்டு கீரை. ஸோ சேன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து சிகப்பு தண்டு கீரை. இதோட விதைகளை காட்டுறேன் பாருங்கள். விதை பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. பார்க்க அந்த சப்ஜா விதைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. இது வந்து சிகப்பு தண்டு கீரை. இது வந்து கொஞ்சம் தடிமனாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் வந்து கம்மியாகவே ஸ்ப்ரெட் பண்ணி போடுறேன். நான் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்றேன். விதைகள்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக நம்ம வந்து விரல்களாலேயே இந்த விதைகளை வந்து மண்ணை வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ காட்டியிருக்கேன். நிறைய பேர் நினைக்கலாம் இது எதுக்கு இந்த வேலை தேவையா, இது எதுக்கு 10 ரூபாய்க்கு கீரை வாங்கிட்டால் நமக்கு வேலை முடிஞ்சுது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பீங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட். என்னை பொறுத்தவரை இது வந்து எல்லாருக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தர் வந்து கதை எழுதுவாங்க, ஒருத்தர் வந்து நல்லா பேச்சாற்றல் இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹாபி மாதிரி கூட வச்சுக்கலாம் இதை வந்து. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கார்டனிங் ஆக்டிவிட்டி பிடிக்கும், அதனால் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கார்டனிங் பிடிக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் உங்கள் கார்டனை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கார்டனிங் வந்து ஜென்ரலாகவே நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் ஒர்க் ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி தெரியும். பிடிக்காதவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து இது ஒரு ஒர்க்காக தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ பிடிக்கிறவங்க இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ வந்து நான் வந்து டைம் லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஆகிடுச்சு. நான் வந்து முள்ளங்கி விதைகள் மட்டும் நான் விதைச்சி விட்டுட்டு இதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேக்கில் வந்து நான் போட்டிருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று பேக்கில் வந்து 4 முள்ளங்கி விதைகள் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸோ எந்த விதைகள் வந்து முளைச்சி வரக்குதோ அந்த முளைப்பு திறன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எது நல்லா இருக்குதோ ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற பிளான்ட்டை வந்து நான் வந்து எடுத்துடுவேன். ஸோ டெரஸ் கார்டன் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு கான்செப்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.